உத்தமனா யார் இருக்க முடியும்? சிவன் மட்டும்தான் இருக்க முடியும், பரம்பொருள் மட்டும்தான் இருக்க. எவன் ஒருவன் இந்த பிரபஞ்சம் கொடுத்த நேரத்தை விரயமாக்குகின்றார்களோ அவர் குற்றவாளி, முதல் குற்றவாளி. மேக்சிமம் சித்தர்கள் என்ன சொல்லுங்க, அதிகப்படியா காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொன்னாங்க. யோக பயிற்சிகள், மனதிற்கு தியான பயிற்சிகள், நம்ம கர்மாவை சரி பண்றதுக்கு பூஜை. அப்ப இந்த உடலை நீ கரெக்டா வச்சுக்கணும். உடல் சரியில்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அற்புதமான இந்த பௌர்ணமி மாலை பொழுதில் நம்ம எல்லாம் இங்க கூடியிருக்கிறோம் இல்லையா? சரி, எதற்கு நாம் அனைவரும் இன்று இங்கு கூடியிருக்கிறோம்? இல்லையா, வீட்டில் இருந்த டைம் போல, அதனால இங்க வந்துட்டோம். அப்படியே வந்திருக்கோம். அப்படியே தானே இருக்காது. எனக்கு வீட்டில் இருந்த டைம் போல, அதனால் இங்கே வந்துட்டோம். இல்லை, பௌர்ணமி என்பது ஒவ்வொரு மாதமும் மிக சிறந்த ஒரு தினம் பௌர்ணமி. நீங்கள் பார்க்கலாம், எல்லா கோவில்லையும், அது தென்னிந்தியாவாகட்டும், வட இந்தியாவாகட்டும், இல்லை உலகத்தில் இருக்கிற பல இடங்கள் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான், அந்த பௌர்ணமி அன்னைக்கு அல்ல அந்த பௌர்ணமி ஒட்டி ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி எல்லா கோவில் திருவிழாக்களும் நடக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? தை மாதம் தைப்பூசம் நடக்குதா? தைப்பூசம் அப்போ பூச நட்சத்திர பௌர்ணமி வரும். தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்ததுன்னா தைப்பூசம் பண்ணுறோமா? சரி, இது என்ன மாதம்? சித்திரை மாதம். அப்போ சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் வந்தால் அது சித்ரா பௌர்ணமி. புரியுதா? சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அந்த பௌர்ணமி வருவதால் சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம் நம்ம. சரி, இந்த சித்ரா பௌர்ணமி, இந்த பௌர்ணமிக்கு என்னங்க கிடைக்குது நமக்கு? மனோபலம் வேணும் இல்லையா? மனோபலம். சில பேருக்கு உடல் பலம் இருக்கும், ஆனால் மனோபலம் இருக்காது. சில பேருக்கு மனோபலம் இருக்கும், ஆனால் உடல் பலம் இருக்காது. உண்மைதானே? நல்ல மனோ ரீதியாக நல்ல ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பாங்க, ஆனால் உடல் ரீதியாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. சில உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மனசு லெவலில் பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாங்க. லேடிஸ் தான் கரப்பாம்பூச்சி பயப்படுவோன்னா, ஜென்ஸும் கரப்பாம்பூச்சி பயப்படுவோம். அவ்வளோ வீக்கு, பள்ளியை பார்த்து பயப்படுறது, மனசு வீக்காக இருக்கும். அப்போ இந்த பௌர்ணமி தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. பௌர்ணமியில் இங்கே சந்திரன் இருக்குது, நிலவு, இந்த பக்கம் சூரியன், நடுவில் பூமி. ஸோ இப்போ இந்த 360 டிகிரி 360 டிகிரி சொல்கிறோம் தெரியுங்களா? அப்போ இந்த பூமி வந்து இந்த 180 டிகிரியில் அப்படி மேலே வந்து நிற்கும். நீங்கள் பார்க்கலாம், இந்த நிலவு நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த பக்கம் சந்திரன் தெரியும், அந்த பக்கம் சூரியனும் மறையும். இந்த பக்கம் சந்திரன் தெரியும், அந்த பக்கம் பூமி அந்த சூரியன் மறையும். பூமி எப்போ மேலே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னங்க நடக்குது? இதை தான் ஞானிகளும் சித்தர்களும் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மனம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்குறைகள் இருக்கும். அமாவாசை நாளில் வந்து சில பேருக்கு வந்து வேறு மாதிரிலாம் மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டு சங்கடியெலாம் போட்டு கட்டி அவங்களாம் கொஞ்சம் கலாட்டா பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் பௌர்ணமி நாளில் அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா, இந்த சந்திரன் என்பது மனசிற்கு காரணமாவன். ஜாதகத்தில் சொல்லுவாங்க ஜோசிகர், மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருப்பது சூரிய குடும்பம் இல்லையா? இந்த சூரிய குடும்பத்தில் நம்ம பூமி அப்படின்ற ஒரு கிரகத்தில் நம்ம இருக்கோம், ஒரு கோளில் இருக்கோம். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சக்தியும் கிடைக்கும், சந்திரனிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சக்தியும் கிடைக்கும், சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சக்தியும் கிடைக்கும், மற்ற கோள்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். அதாவது இங்கே சூரியன் இருக்குது, சூரியன் சந்திரனில் அடிக்குது லைட்டு. அப்போ சந்திரன், இப்போ சூரியன் வந்து லைட் அடிக்கிறதாலும் சந்திரன் தெரியுது,
தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அடிக்குது. அப்போ அது பூமியில் அடிக்குது. அப்போ சூரியனுடைய சக்தி சந்திரனில் அடித்து, சந்திரனுடைய சக்தி பூமியில் அடித்து, பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இது நடக்குது. அப்போ தான் கிரிவலம் போகிறோம். எங்கெந்த கோயில் கிரிவலம் போவோமா? நம்ம திருவண்ணாமலை போவோம், அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற திருக்குக்குன்றம் போவோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காசியில் போவாங்க, வடக்கு பழனி எல்லாம் போவாங்க. அப்போ கிரினா என்னது? மலை. சமஸ்கிருதத்தில் கிரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். வளம் அப்படின்னா நம்ம வலது புறமாக சுற்றி வரணும், அதுக்கு பேர் வளம். அங்கே அந்த காலத்தில் இந்த மலையில் நிறைய மூலிகைலாம் இருக்கும், பார்த்துருக்கீங்க இல்லையா? நிறைய மூலிகைகள் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அந்த வலப்புறமாக அவங்க அந்த கிரி வளத்தை, கிரியை மலையை வலப்புறமாக சுற்றி வருவாங்க. அப்போ அந்த வலப்புறமாக சுற்றி வரும்போது அவர்களுடைய சுவாசம் இந்த பக்கம் நாசியில் ஓட ஆரம்பிச்சிடும், வலதுபுறம். அப்போ அந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்துடும். இதுதான் ஒரு தத்துவம். அதுக்காக கிரிவலம் வரணும். ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சரி கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா என்ன? அதெல்லாம் எங்களுக்கு எங்கேயா தெரியும், ஏதோ எல்லாம் போகிறாங்க, நானும் போகிறேன். இங்கேருந்து பஸ்ஸில் ஏற வேண்டியது, எங்கேயோ கோயம்பேடுலையோ எங்கேயோ ஏற வேண்டியது, அங்கே போய்ட்டு திருவண்ணாமலையில் இறங்கி அப்புறம் எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், என்ன செய்கிறோம் ஒன்றுமே தெரியறது கிடையாது. ஆனால் செய்கிறோம். இதெல்லாம் எங்கே சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லை. என்ன பண்ண முடியும்? எல்லாம் கிரிவலம் போகிறோம், அது ஒரு பேஷன் ஆகிப்போச்சு. கிரிவலம் ஒரு பேஷன். எதுக்கியா கிரிவலம்? அப்போ அங்கே போனால் தான் நமக்கு கோயிலில் மலையை சுற்றி வந்தால் தான் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்காதா? எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது ஒரு சக்தி ஓட்டம் இருக்கக்கூடிய இடங்கள். அதனால் நம்ம அங்கே போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அங்கே போய் தான் ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற டிராஃபிக்கில், இருக்கிற கூட்டத்தில், ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல நாமளும் போயிட்டு மாட்டின்னு கஷ்டப்பட்டுன்னு வரக்கூடாது. நம்ம கோயிலுக்கு எதுக்குமா போகிறோம்? எதுக்கு போகிறோம்? சந்தோஷமாக இருக்கு தானே போகிறோம். ஆனால் அங்கே கோயிலுக்கு போயிட்டு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க? கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே பிரச்சனைகள். ஏன்? சமுதாயத்தில் உள்ள விஷயம் இருக்குது, நெருக்கடி. ஸோ அப்போ கோவில்கள் வேணும், நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். தெரியாமல் நம்ம பண்ணுறது என்ன இடம்? குருட்டு வாழ்க்கை. எதுக்கு பண்ணுறேன்னு தெரியல, ஏன் பிறந்தேன் தெரியல, பிறந்துட்டேன், பிறந்ததால வாழறேன், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த இடத்துல அம்மா சொல்லியிருந்தாங்க இவ்வளோ நேரம் இந்த மாதிரி விளக்கு வச்சு பண்ணுறோம் அப்படின்னு. என்ன நடக்குது இப்போ? சரி, நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க இல்லையா? எல்லா கோயில்லையும் ஒன்று அந்த நெய் ஆராதனை காமிப்பாங்க, தீப ஆராதனை, இல்லை கற்பூர ஆராதனை காப்பாங்க. இதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க சொல்லுங்க? தீபத்தை தான் பார்க்குறீங்க. ஏன் தீபத்தை பார்க்கணும்? அதற்கு பெயர் நயன தீட்சை. கண்களை கொண்டு கண்ணால் பார்ப்பது. குரு கண்களால் ஆப்போசிட்டில் இருக்கிற சிசியனை பார்த்த நயன தீட்சை. அவருடைய சக்தியை கண்கள் மூலயமா கொடுக்கறது. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. சார், அப்போ அந்த ஒளியை பார்க்கின்ற பொழுது சிதம்பரத்தில் என்னமா காமிக்கிறாங்க? சிதம்பர ரகசியம் என்ன காமிக்கிறாங்க? ஜோதி எடுத்து காமிச்சிடுறாங்க. காமிக்கிறாங்களா இல்லையா? அதான் சிதம்பர ரகசியமா? அதான் சிதம்பர ரகசியமா? சிதம்பர ரகசியம் அது அல்ல. சிதம்பர ரகசியம்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும்போது சொல்லுவேன். சிதம்பர ரகசியம் அந்த ஜோதி காமிக்கிறாங்க, அது கிடையாது சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் என்பது வேறு, அது இன்னும் ரகசியமாக தான் இருக்குது, வெளியில் வரல. அது நேரம் வரும்போது அந்த நிலைக்கு நாம் அதை சொன்னால் இந்த சமுதாயம், இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம், அந்த இடத்துக்கு நாம் வளர்ந்து சொன்னால் தானே அதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்பயே சொன்னால் செட் ஆகாது, அது வேறு மாதிரி விஷயங்கள் போயிடும். அப்போ சிதம்பர ரகசியம் அது மாதிரி இந்த வாழ்வையில் நாம் பிறந்ததே ஒரு ரகசியம்தான். உண்மையா நம்ம பிறந்ததே ஒரு ரகசியம்தான். சரி, கடவுள் நம்மள எல்லாத்தையும் என்ன கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கையில்? வாழ்க்கை எதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்? சந்தோஷமாக வாழ்த்துக்கு பிறந்திருக்கிறோம். உண்மையா பொய்யா? உண்மைன்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்த்தாயா பிறந்திருக்கிறோம். சரி சரி, அடுத்தது எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்றீங்க? கை தூக்குங்க. அதெல்லாம் பொய். ராமரே சந்தோஷமாக வாழ முடியல, கிருஷ்ணரே சந்தோஷமாக வாழ முடியல, அப்போ நாம மட்டும் எப்படி வாழ்ந்துட முடியும்? சரி, அப்போ சந்தோஷம் அப்படின்றது எங்கே இருக்குது?
வெளியில் இருக்குதா உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குது. அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு கார் வாங்கினா சந்தோஷம், ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் இல்லையா? சரி, அப்போ அந்த கார் போச்சுன்னா சந்தோஷம் எங்கே போச்சு? போயிடுது, காரோடு போயிடுச்சு. அப்போ வீட்டுக்கு லோன் கட்டாமல் முழுகி போச்சுன்னா பேங்கோடு போயிடுச்சு. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? எங்கே இருக்குது? நமக்குள்ள இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதும் துக்கமாக இருக்கிறதும் எங்கே இருக்குது? நமக்குள் இருக்கிறது. உண்மைதானே? யாராவது மறுக்க முடியுமா? சரி, அப்போ இந்த மனிதன் இந்த சந்தோஷமாக ஆனந்தமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் பிறந்து வந்திருக்கும் ஒழிய சும்மா நம்ம தேவையில்லாததெல்லாம் எடுத்து குழப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. இந்த கொடுத்துருக்க இந்த இறப்பிற்கும் பிறப்பிற்கும் நடுவில் என்ன இருக்குதுமா? என்னங்க ஐயா இருக்குது? வாழ்க்கை இருக்குது. அதானே? இந்த பக்கம் பிறப்பு, இந்த பக்கம் இறப்பு, நடுவில் அந்த காலகட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது. அதை நம்ம எப்படி வாழணும்? திருப்தியா சந்தோஷமா அப்படி வாழணும். முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? நீங்க ஜாலியாக பேசலாம், தப்பு கிடையாது. முடியுதா நம்மளால? என்ன காரணம்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம்? சிம்பிளா சைவ சித்தாந்தம் தான் உலகத்திலேயே. இந்து மதத்தில் அதுவும் குறிப்பாக சைவ சித்தாந்தம் தான் இதுக்கான தீர்வையே சொல்லியிருக்குது. நீங்கள் எத்தனை இதை வேணாலும் படித்து பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தில் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான விளக்கத்தை வேறு எந்த நூலும் கிடையாது, எந்த மதத்திலும் இல்லை. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்குது. ஏண்டா, நீ முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியம். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. சரி, முற்பிறப்பில் நான் செய்த பாவ புண்ணியம் இப்போ பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். ஒருத்தர் சொல்கிறார், சில பேர் நீங்கள் பார்க்கலாம், குழந்தை சின்ன வயசில் இருப்பாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அப்போ வறுமை, இளமையில் வறுமை கொடியது இல்லையா? இளமையில் வறுமை ரொம்ப கொடியது, முதுமையில் தனிமை கொடியது. அப்போ இந்த வறுமையில் பார்த்தீங்கன்னா சில பேர் குழந்தைங்க வறுமையிலே ஒரு 10-15 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு நல்லபடியாக அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி போயிடும். நடக்குது இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க, எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? வாழ்க்கையை தலைகீழாக போயிடும். சில பேர் பிறக்கும் போதே, பிறந்ததில் இருந்து அவங்க எப்போ பிறந்தாங்களோ பிறந்ததுலேருந்து அவங்க வயசாகி இறக்குற வரைக்கும் முழும் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்தோடு வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? இது உண்மை தானே? யாரா மறுக்க முடியுமா? என்னையா நடக்குது? ஏன் இந்த கடவுளுக்கு இவ்வளோ நம்ம மேலே கோபம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்கள் அப்பா அம்மா என்ன தானே குழந்தைய பெற்றாங்க, நானாக பெற்க சொன்னேன். அவங்க பெற்றுட்டு என்னையும் இது மாதிரி கஷ்டப்பட வச்சு வாழ வைக்கிறாங்களே, இதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுறது? கேட்குறோம்ல கேள்வி. ஆனால் அங்கே தான் சொல்கிறார் திருமூலர், அற்புதமாக சொல்கிறார். விண்ணின் இடைந்து வினை. ஏன்னா நான் புதுசாக தான் நிறைய கூப்பிட சொல்லியிருந்தேன். அது குறிப்பாக நம்ம 100 பேர் தான் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தது, அதுக்கு மேலே இல்லை. செலக்டிவாக தான் கூப்பிட சொல்லியிருந்தோம். அடுத்த வருஷம் தான் இதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. அதனால் 100 பேருக்கு மேலே அதிகமாக ஆகிடக்கூடாது, 100-120 தான் சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா விண்ணின் இடைந்து, அங்கிருந்து விண்ணா ஆகாசம், அங்கே இருந்து ஒரு ஆன்மாவாக நம் தாய் தகப்பன் வயிற்றில் பிறக்கிறோம். சரிம்மா, தாய் தகப்பன் வயத்தில் பிறந்துடுறோம். எத்தனை மாதம் இருக்கிறோம் வயிற்றுல? 10 மாதம். பிறந்த நாள் எத்தனை வருஷம் கொண்டாடுறோம்? 12 மாதம் தானே? அப்போ 2 மாதம் மீதி எங்கே போச்சு? நல்லா கேட்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு பிறந்த நாள்ன்றது எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறோம்? 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே? அப்போ 12 மாதம்னா அம்மா வயிற்றுல 9.5 மாதம், 9.25 மாதம், 10 மாதம் தான் பிறந்துட்டோம். அப்போ 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடணும். அது என்ன 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி? ஒரே குழப்பமாக இருக்குது. ஐயா, இதெல்லாம் உட்காந்து சிந்திச்சுன்னு இருப்பாங்க வேலை வெட்டி இல்லாமல். கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் போய் யோசிக்கணும். அப்போ மீதி 2 மாதம் எங்கெங்க இருந்தோம்? அப்பா கிட்ட இருந்தோம். புரிஞ்சு போச்சா? எவ்வளோ ரகசியம் பாருங்க. மீதி 2 மாதம் எங்கே இருந்தோம்? அப்பா கிட்ட இருந்தோம். திருமூலர் சொல்றார், டேய் நீ 10 மாதம் அம்மா கிட்ட இருந்த, 2 மாதம் அப்பா கிட்ட இருந்த. அப்பா கிட்ட இருந்து நீ அம்மா கிட்ட வந்த பாரு, அப்போ கரெக்டாக
கரெக்டாக அந்த கரு உருவாகி நீ வந்துட்ட அப்படின்னா சரியாக போச்சு. இல்லைனா ஒரு வாட்டி அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட 2 மாதம் கழிச்சு வரும்போது சில கருகள் இருக்கும், இருக்காது. என்ன விதி பயன் சொல்லிடும். அப்போ விண்ணின்றிடைந்து வினைக்கீடா மெய் கொண்டு, வினைனா என்ன? நாம் செய்கின்ற நல்வினை தீவினை, அந்த நல்வினைக்கும் தீவினைக்கும் ஈடாக மெய் கொண்டு. மெய்னா என்ன? உடல். எனக்கு ஆசை நல்ல டாலாக ஒரு 6 ஃபீட் உயரம், நல்லா 55 இன்ச்சு அந்த பாடி, அப்படி பெருசாக இருக்கும் இல்லையா? அப்படி இந்த சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு இந்த ஹியூமன் மாதிரிலாம் சொல்கிறோம் நம்ம. அப்படி வந்து நல்ல கலராக, அப்படி நல்ல முடி. நம்ம டிசைன் பண்ண முடியுமா? நம்ம உடம்ப பண்ண முடியுமா? முடியாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நான் நல்லா அழகாக இருக்கணும், நான் நல்ல கலராக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இருக்க முடியுமா? நாம் டிசைன் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஏற்கனவே டிசைன் பண்ணி அமிச்சாச்சு. ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான்டு தான், மோல்டு ரெடி ஆகிடுச்சு, போட்டு ப்ரொடக்ஷன் அமிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அதை வச்சு தான் வாழ்ந்தாகணும். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? இதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஓகே. எங்கே தெரியுமா நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது? இதை மாற்றணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உடம்ப மாற்றணும்னு நினைச்சாரு, முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்னன்னா, நமக்கு இறைவன் எதை கொடுத்திருக்கின்றான் என்றால், நாம் போன பிறப்பில் செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்தது போல் இந்த வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி தாய் தந்தை, அதற்கு தகுந்த மாதிரி குழந்தைகள், அதற்கு தகுந்த மாதிரி கல்வி, அதற்கு தகுந்த மாதிரி தொழில், அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம், அதுக்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் எல்லாம் அமையும். எதை வச்சு அமையுது? ஏற்கனவே முன்பிறப்பில் செய்த புண்ணியம். இது எப்படி வருது? சஞ்சீத கர்மம். நம் தாய் தந்தையின் வித்திலிருந்து தானே வரும். நம்ம ஒரு மாமரம் இருக்குது, அந்த கொட்டை வைக்கிறோம், முளைச்சி வருது, அந்த வித்திலிருந்து தானே அத்தனை மாங்கொட்டையும் வருது, மாம்பழமும் வருது இல்லையா? அப்போ அதே சுவை, நிறம், மனம். நீங்கள் வேறு அட்வைஸ்மெண்ட் போயிடக்கூடாது சொன்ன உடனே. சுவை, நிறம், மனம் எங்கேருந்து வருது? அது என்ன ஒரிஜினல் வித்து இருக்கு, அதுதான் இங்கே வரும். இதில் பாருங்க, நமக்கு பெரிய குழப்பம். மகாத்மா காந்தி எப்படிப்பட்ட ஆளு? மகா ஆத்மா. அவருடைய குழந்தைங்க 5 பேர் நினைக்கிறேன், 5 தான் நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. அதான் நம்ம எல்லாம் மகாத்மா காந்தி மாதிரி வந்துச்சா? வரல. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஐயோ நம்ம பெற்றுட்டுமே, நம்ம குழந்தை இப்படி ஆகி போச்சு, நம்ம பொண்ணு இப்படி ஆகி போச்சு, அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. அவங்க எதுக்கு பிறந்திருக்காங்களோ, எதுக்கு வாழலாம், அதை வாழ்ந்துட்டு அவங்க போவாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம மாற்றணும், இதுதான் வேலை. அப்போ என்ன ஆயிடுச்சு? அவர்கள் காந்திஜிக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பெரிய மகாத்மா, உங்கள் குழந்தைங்க இப்படி இருக்கே. டேய், அது வேற ஆத்மா ஐயா, நான் வேற உடம்ப தான் நானும் என் மனைவி கொடுத்தோம், ஆனால் அது வேற பிறப்புக்கு வந்திருக்குது. அதுதான் அவர் மகா ஆத்மா அப்படின்னு நம்ம சொன்னோம். மிகப்பெரிய ஞானி. சரி, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே. ஏன்னா ரூபா நோட்டில் தான் நம்ம பார்த்துறோம் அவரை, மற்றதில் பார்க்கறது கிடையாது இல்லையா? சரி, அப்போ நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நட்டதெல்லாம் மரமாகாது, பெற்றதெல்லாம் பிள்ளையாகாது. உண்மையா பொய்யா? நினச்சிக்கணும். நம்ம 5 குழந்தை பெற்றுட்டோம், 6 குழந்தை பெற்றுட்டோம், எல்லாம் நம்மளை காப்பாற்றுதாமா? காப்பாற்றுதா? காப்பாற்று கிடையாது. ஏதோ ஒன்று. இப்போ அதுவும் கொஞ்சம் வசதியாக இருக்குது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம். ஐடியில் வேலை செய்கிறேன், நான் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். டேடி மம்மி உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்களுக்கு சூப்பராக இப்போ இந்த செரீன் ஹவுஸில் ஒரு வீடு இருக்குது, அங்கே கொண்டு உங்களை அங்கே எந்த இடம் அது ஹோம், அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு விட்டுட்டு நான் போயிடுறேன். செய்கிறாங்களா இல்லையா? பார்க்க ஏன் காலம் வேகமாக போகுது, வேகமாக போகுது. அப்போ வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காமா? நமக்கு கிடையாது. சரி, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்னடா காரணம் இருக்குது? ஏன் இந்த மக்கள் இந்த துன்பத்தில் இருக்கிறாங்க, இந்த கஷ்டத்தில் இருக்காங்க? ஏன் இவர்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னால், அதற்கு எல்லாம் நம்மளுடைய மூலாதாரம் என்கின்ற அந்த கரு மையம், ஜெனட்டிக் சென்டர், இங்கே தான் விஷயமே இருக்குது. அது எங்கே இருக்குது? அதுதான் நம்மளுடைய வித்து, அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த கரு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை, அந்த ஜீவை, அதை நம்ம என்ன பண்ணிடணும்?
தூய்மைப்படுத்த வேண்டும். அதை தூய்மைப்படுத்தினால் அந்த ஆன்மா அடுத்த பிறப்பு எடுக்கும் போது நல்லபடியா பிறந்து முடிச்சிரும். இறைவனின் திருவடியை பற்றிக்கொள்ள வேண்டும். எதை? இறைவனின் திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்படி இறைவனின் திருவடி பற்றி கொள்வது? என்னையா அதுக்கு வழி இருக்குது? எங்க போய் எங்க இருக்குது திருவடி நம்ம பார்க்கறது? ராமாயணம் எல்லாரும் தெரியும் இல்லையா? ராமர் வனவாசம் போகும்போது அந்த நாட்டை அந்த அந்த அவருடைய சிம்மாசன இருக்கையில் என்ன வச்சிருந்தாங்க? பாதரட்சம். அதுதான் 14 வருஷம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்? திருவடி. அப்ப என்னன்னா இறைவனின் திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்ப இறைவனின் திருவடியை நாம் பற்றி கொண்டால் இதிலிருந்து விடுபடலாம். ஆனா அது எப்படி பற்றிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதயத்தும் நாட்டத்தும் எந்த சித்தத்தும் பதித்த பாத பராபர நந்தி. என்ன சொல்றேன்னா, இதயத்தும் நாட்டத்தும், என்னுடைய மனசுல எப்பயுமே எந்த சிந்தனை இருக்கணும்? மனசுல எந்த சிந்தனை இருக்கணும்? இந்த சினிமா நடிகரை பத்தியே தான் நினைச்சு இருக்கணும், வேற நினைக்க கூடாது. அது மனசு நினைக்கணுமா? இதயத்தும் நாட்டத்தும், என் இதயத்தில் என் மனசு ஃபுல்லா இறைவனின் திருவடியை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நாட்டத்தும் அப்படின்னா என்ன? என்னுடைய எண்ணத்துல, எண்ணங்கள், எண்ண ஓட்டம் ஓடுது இல்லையா? பலவிதமான எண்ண ஓட்டங்கள். எல்லாருக்கும் வர எண்ண ஓட்டத்தை எடுத்து அப்படியே காட்சியா காமிக்க சொன்னா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்ல? அப்ப அந்த எண்ணத்தும் இதயத்தும் நாட்டத்தும் எந்த சித்தத்தும் என்னுடைய சிந்தனையிலும் என்ன இருக்கணும்? பதித்த பாத பராபர நந்தி. அவனுடைய திருவடிகளை இங்க பதிச்சிருக்கிறார் நம்ம உடம்புல. இங்க திருவடிகள் நம்மளுடைய மனசுலையும் நம்மளுடைய இதயத்திலும் நம்மளுடைய சிந்தனையிலும் நம்மளுடைய சிரசிலையும் எதை பதிக்கணுமா? இறைவனின் திருவடியை பதிக்கணுமா? பதித்த பராபரம், அந்த பரம்பொருளான நந்தீஸ்வரனை நாம் இங்கே பதிக்க வேண்டும். அது சொல்றார், கதி வைத்த வாரும். இவன் என்ன கதிதான் போவானே தெரியாது, சொல்றோம் இல்லையா? இவன் என்னென்னமோ வேலை செய்யறான்பா, என்ன கதிதான் போவோம். கதினா என்னது? நிலை, வழி. அதுக்கு பேர் என்னது? கதி. எந்த வழிக்கு தான், எந்த நிலைக்குது, எந்த கதி தான் இவன் எங்க போவான்? சிவகதிக்கு போவானா, அதோ கதிக்கு போவானா? சொல்றோம்ல, கதி வைத்த வாரும். மூச்சு ஓட்டம், சுவாசம் எப்படி வச்சு படைச்சாலும் கதி வைத்த வாரும், மெய் காட்டியவாறும், அந்த ஞான சொரூபத்தை, இந்த ஆத்ம சாட்சாகாரத்தை நமக்கு தெரிவித்தவாறும். யார்? பரம்பொருள். கதி வைத்தவாறும், மெய் கட்டியவாறும், மெய் காட்டியவாறும், விதி வைத்தவாறும். எனக்கு எப்படி இந்த விதியை அமைச்சு இருக்கானோ இறைவன் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதையெல்லாம் நாம் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த அவனின் திருவடி மட்டும் நம்மளுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருந்ததுன்னா, நம்ம எண்ணத்திலும் சிந்தத்திலும் இருந்ததுன்னா என்ன ஆகுமா? இந்த பாவ விமோச்சனம் நம்மளுக்கு கிடைக்கும். திருமூலர் சொல்றார். ஆனால் இந்த திருவடியை எப்படி நாம் காப்பது? இந்த திருவடி நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இறைவனின் திருவடியை நாம் பெற வேண்டும், அதை அடைய வேண்டும். அப்படின்னா அதற்கு தகுந்த சிந்தனை நம் எண்ணத்தில், நம் சித்தத்தில் இருக்க வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருவடி வைத்தென் சிரத்துள் பெருவடிவாய் வந்த பேரொருள் நந்தி, குருவடிவி கண்ட கோன் எந்தன் கோவை கருவழி பற்ற கண்டு கொண்டேனேன்னு சொல்றார். ஸோ என்னன்னா, இந்த இறைவனை நாம் இந்த இதயத்தில் வச்சோம், இந்த அவருடைய சிரஸ்தில் நம்ம இந்த இறைவனுடைய அந்த பாதத்தை நம்முடைய சிரஸ்தில் சிவபெருமான் வச்சார் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையும் தீமைகளும் அப்படியே பொசுங்கி போயிடுமா, பரிசுத்தமாயிடும். என்னது? உடல் பரிசுத்தமாயிடுச்சு. அப்புறம் சித்த இந்த அவருடைய கண்களால், அந்த கண்களால் இறைவனுடைய தரிசனம் நம்முடைய கண்களால் அவர் நம்மளை பார்க்கும்போது இந்த ஆன்மா இருக்குது பாருங்க, அது பெருவடிவு. அந்த பெருவடிவான அந்த ஆன்மாவும் பரிசுத்தமாயிடும். அப்ப ஆன்மா பரிசுத்தமாயிடுச்சுன்னா அடுத்து பிறப்பு இருக்கா? கிடையாது. ஆன்மா பரிசுத்தமாயிடுச்சுன்னா பிறப்பு கிடையாது. அப்ப ஆன்மாவில் களங்கம் இருந்துகிட்டே இருந்தா அது அடுத்தடுத்து பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கும். எப்பொழுது ஆன்மா பரிசுத்தம் ஆகுகின்றதோ அப்ப கிடையாது. குரு வடிவில் கண்ட. அப்ப இறைவனை நம்ம எப்படி பார்க்க முடியும்? குரு மூலியமா தான் பார்க்க முடியும், வேற வழி கிடையாது. குரு வடிவில் கண்ட கோனை. கோன்னா யாரு? அரசன். சொல்றோம் இல்லையா? அரசனாகவும் இருப்பது அவர்தான்.
கோனை என் கோவை தலைவனாகவும் ஊற்றுது அவர் தான். இப்படி தான் இறைவன் எப்படி இருக்காரு? எல்லா ரூபத்திலும் இருக்கிறார். எல்லா லோகத்திலையும் அந்த லோகத்தில் வாழறவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அமைப்பில் இறைவன் இருக்கிறார். இப்போ மனித ரூபத்தில் எப்படி இருக்கார்? மனித உலகத்தில், இந்த பூமியில் மனித ரூபத்தில் தான் நம்மளுக்கு உதவி பண்ண முடியாது. அசுரனா வர முடியுமா? இல்லை தேவரை வர முடியுமா? மனிதனுக்கு மனிதம். அப்போ இந்த மனித குலத்துக்கு மனித வடிவில் நமக்கு சொல்றார். கருவழி, அந்த கருவழி வற்ற வச்சுட்டாராம். அந்த இனிமேல் கரு பிறப்புன்றது கிடையாது. நம்மளுக்கு கரு வழியாக இனிமேல் பிறப்பு கிடையாது. எத்தனை பேர் அடுத்த பிறப்பு பிறகு ஆசைப்படுறீங்க? கை தூக்க. எத்தனை பேருக்கு அடுத்த பிறப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர்? சரி, பிறப்பே வேணான்னு நினைக்கிறேன் எத்தனை பேர்? அப்பா, ரொம்ப ஸ்பீடாக தூக்குறாங்க சில பேர். சரிம்மா, எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? பிறந்தா மட்டும் என்ன ஆகிடப்போகுது? என்ன ஆகிடப்போகுது சொல்லுங்க? பிறந்தா என்ன ஆகிடப்போகுது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்பட வேணாம். அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ பிறந்துட்ட, விண்ணின்றிடிந்து வினக்கீடா மெய் கொண்டு. அடுத்து சொல்றாரு பாருங்க, தன்னின்ற தாளை. அப்ப நமக்குள்ள இறைவன் இருக்கான்னு சொல்றான் இல்லையா? இறைவன் நமக்குள்ள இருக்கான்னு சொல்றான் இல்லையா? அப்ப நம்ம கஷ்டத்தை யாரு சேர்ந்து சுமக்க போறா? அவரும் தன்னின்ற தாளை. அவர் நமக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாரு. அதான் சொல்ற, தலைக்கு அவர் காவலா இருக்கிறாரு. கண்ணா, நான் தான் உன்னை படைச்சிட்டேன், தப்பு கிடையாது, நானும் சேர்ந்து தாண்டா தப்பு பண்ணிட்டேன். நீ கேட்கல கேள்வி, நான் என்னையா பண்ணேன், என்னையா படைச்சது, நானும் தெரியாம தான் படைச்சிட்டேன், விட்டுறேன். அதுக்கு என்ன பண்ணல, நானும் உன் கூட வந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன்? உன் சுமையை நானும் சுமக்கிறேன். எப்படி சுமக்கிறேன்? வழி இல்லாமல் சுமக்கிறேன் ஐயா அப்படின்றார். எப்படி சாமி வழி இல்லாமல் சுமக்க முடியும்? இந்த தண்ணி கூடம் தூக்கின்னு போனால் வெயிட்டுக்கு ஒரு சிம்மோடு வைப்போம் தெரியுமா? வச்சோன்னு என்ன ஆகும்? கொஞ்சம் பாரம் குறையும். பார்த்துருக்கீங்களா? இவ்வளோதான், ஒரு 2 இன்ச்சு கேப்பில் ஒரு பெரிய சுமையை குறைஞ்சிடும். அந்த 2 இன்ச்சு கேப் மாதிரி தான் நம்மளுள்ள கடவுளும் இருக்கார். அதை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுட்டா என்ன ஆயிடுது? நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது. தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, உன் வாழ்க்கைக்கு, உன் கஷ்டத்திற்கு, எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு துன்பம் வரப்போதா, கவலைப்படாத கண்ணா, நான் முன்னாடி அதை காப்பாற்றிடுறேன், நான் முன்னாடி வந்துடுறேன். அவங்க சொன்னாங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இவ்வளோ ஏதாவது வரும், அது தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போயிடுன்ற மாதிரி, நான் முன்னாடி உன் துயரத்தை தூக்கிடுறேன். அப்ப தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்றுருக்கி, உனக்குள்ள இருந்து உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்கி, உன்னுடைய ஞான தீபத்தை உனக்குள் நான் கொடுத்து, அந்த ஆத்ம சாட்சாதாரத்தை உனக்குள் நான் கொடுத்து, உன்னை பரிசுத்தமாக ஆக்கி, உன் களிம்பை நான் அறுத்துகிறேன் அப்படின்ற. களிம்புனா என்னது? ஆணவம், கண்மம், மாயை. நான் 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 அப்படின்னு சொல்றது ஆணவம். கண்மம், தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், அதுக்கு பேர் என்னது? கண்மம். மாயை. இவை அனைத்தும் என் பேங்க்ல எப்பயுமே 1 கோடி இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்கேன் இல்லையா? அது என்னது? மாயை. நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாயை. நான் தான் எப்பயுமே நாட்டை ஆண்டுகிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்க, அது மாயை. அப்ப இவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்க மாட்டோம். பிறந்துட்டா என்ன ஆயிடும்? வயசாகும், தோல் சுருங்கும், கண் மங்கும், முடி நரைக்கும். இது இயற்கை. அப்பனா நம்மளுக்கு வயசாயிடுச்சா, அதுக்கு நாம் தான் பேர் வயசுன்னு வச்சுக்கிறோம். அது கிடையாது. ஆன்மாவுக்கு வயசே கிடையாது. ஆன்மாவுக்கு வயசே கிடையாது. யாராவது உங்களை பார்த்து வயசாகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பயந்துடாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க. அம்மா உங்களுக்கு வயசாகி போச்சுன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுங்க. எது வயசு அப்படி கிடையாது. நம்ம அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கம்மா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வயசு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வயதானவங்க நல்லா, இந்த 40 வயசு கிராஸ் பண்ணுறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி வயசாகிடும். நீங்கள் 40 வயசுலையும் நான் 20 வயசாக தான் இருக்குன்னு நினச்சேன்னா நீங்கள் 20 தான் இருப்பீங்க. இதுதான் அதனுடைய சூட்சும ரகசியம். நம்ம உடம்பு அதுக்கு தம்பி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ திருமூலர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 3000 வருஷம். என்ன ஐயா கதெல்லாம் சொல்கிறீங்க? 30 வயசு வாழத்தை பெரிய தள்ளுன்னு தள்ளுது. நீங்கள் 3000 வயசு வாழ்ந்தார். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவரே பாடி வச்சிருக்காரு. அவரே இருந்தேன் என் காயத்து என்னிலும் யுகமாகன்னு சொல்கிறார் அவர். அது ஸ்தூல உடம்பா நான் இத்தனை வருஷம் இருந்தேன், அதுக்கப்புறம் சூட்சம ரேகத்தில் நான் இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்றாரு. சிவபெருமானின் உருவம் எடுத்து வந்தவர் தான் திருமூலர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பேசலாம். அப்போ விஷயம் என்னன்னா, நம்மால்
120 ஆண்டுகள் நாம் இந்த பூமியில் வாழணும். எத்தனை வருஷம்? யாருக்கு நம்பிக்கை இருக்கு? கை தட்டுங்க. நான் 120 வருஷம் வாழ்வேன்னு நம்பிக்கை இருக்குங்க. அப்போ கை தட்டுங்க. மொத்தம் நம்பிக்கை வந்துருச்சு இல்லை? சந்தோஷப்படணும். நம்ம 120 வருஷம் வாழணும். 120 வருஷம் வாழணும். நீங்கள் அஸ்ட்ராலஜி போட்ட கேட்ட சொல்லுவாங்க, ஏங்க ஒரு சுற்று மனுஷனுக்கு ஒரு ஆயுள் கால சுற்று 120 ஆண்டுகள். அந்த சூரிய திசையில் ஆரம்பித்து கடைசியாக முடிகிற திசை வரைக்கும் பார்த்தோன்னா எத்தனை இருக்கும்? 120. அந்த தசாபுத்தின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ 120 ஆண்டு காலம் தான் மனுஷனுக்கு ஒரு சுற்று. ராவண 3 சுற்று வாழ்ந்தாராம். எத்தனை சுற்று? அப்படின்னா எத்தனை வயசு ராவணனுக்கு? எப்படி வாழ்ந்தாரு? ராவணன் வாழ்ந்தார் இல்லையே, பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து காமிச்சார். எப்படி வாழ்ந்தார்? அப்போ எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம வாழ்க்கையை நாம் சீரழிச்சு கொண்டிருக்கோம். உலகத்தில் திருமந்திரம் சொல்லுது 2 பேர் மிகப்பெரிய குற்றவாளிகள் சொல்கிறாங்க. திருமந்திரம் மட்டும் கிடையாது, எல்லா யோக நூல்களும் வேத நூல்களும் சொல்கிறது என்னென்னா 2 பேர் குற்றவாளிகள் அப்படி சொல்கிறாங்க. யார் குற்றவாளிகள்? 2 பேர் தெரியுமா? இந்த 2 இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஒன்று, எவன் ஒருவன் இந்த பிரபஞ்சம் கொடுத்த நேரத்தை விரயமாக்குகின்றார்களோ அவர் குற்றவாளி. முதல் குற்றவாளி எதை? நேரத்தை விரயமாக்குது. முதல் குற்றவாளின்னா அது நேரத்தை விரயமாக்குறது. நம்மள நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா? அம்மா இங்கே பாருங்க ஐயா, 120 வருஷத்துக்கு மேலே வாழ முடியாது, புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. 24 மணி நேரம் உட்காந்து இதையே நோண்டிட்டு இருந்தால் என்ன ஆகிடும்? அப்புறம் நம்ம கூடி சீக்கிரம் நோண்டிடுவாங்க. புத்தி கெட்டு மனசு கெட்டு எல்லாம் அதுக்குள்ளே போய் அடகு வச்சு கடைசியில் திடீர்னு பார்த்தா வயசு 30 ஆகிடும். 20 வயசில் இருக்குன்னு திடீர்னு பார்த்தா 30, 40, ஐயோ 50, அப்புறம் போயிடுச்சு. அப்புறம் தாத்தா பாட்டி ஆயாண்டுருவாங்க. நேரத்தை விரயம் செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடாது. ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடாது. ஏன்? இந்த உடல் என்ற மிகப்பெரிய இந்த ஸ்தூல சரீரத்தை வைத்துதான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. அப்ப இந்த உடலை நீ கரெக்டா வச்சுக்கணும். உடல் சரியில்லைன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்க முடியுமா? இறங்க முடியாது. 1000 கோடி சொத்து வச்சு இந்த 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. உடம்பு நல்லா இல்லைன்னா, என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த உடல் உலகத்துல பாருங்க, மேக்சிமம் இந்த 18 சித்தர்களை என்ன சொல்லுங்க? அதிகப்படியா காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்னு சொன்னாங்க. திருமூலர் மட்டும்தான் சொன்னாரு. சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓப்புகின்றேன். இந்த உடம்பு நானும் தான் நினைச்சேன். அட என்னது இந்த உடம்புன்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், இது ஒரு தேவையில்லாத சாரம்பம் நினைச்சேன். அப்புறம் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், ஒரு உத்தமமான ஒரு மிகப்பெரிய வேல்யூவான ஒரு பொருள் இதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா, அது என்னடான்னு கேட்டா உத்தமன். உத்தமன்னா என்னது? புருஷர்களில் உத்தமன் இருந்தா புருஷோத்தமன். உத்தமனா யார் இருக்க முடியும்? சிவன் மட்டும்தான் இருக்க முடியும், பரம்பொருள் மட்டும்தான் இருக்க. ஏன்னா அது பண்ண முடியாது, அது மிகப்பெரிய விஷயம், அதுக்குள்ள பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்ப உடம்புக்குள்ளே ஒருபொருள் கொண்டேன், உடம்புக்குள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று அனைத்தையும் படைக்கக்கூடிய சக்தி பெற்றவன், அனைத்தையும் ஆளக்கூடிய சக்தி பெற்றவன், அனைத்திலும் சரியாக இருக்கக்கூடிய உத்தமன், அவன் கோவில் கொண்டான் என்று கோயில் கொண்டிருக்கிறான். உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். ஆனால் உடம்புல நான் பார்த்துக்கிறேன், ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன். ஆனால் நாம் உடம்பு எடுத்துகிட்டு போய் என்னமா பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். என்ன சொல்கிறோம்? டாக்டர்கிட்ட போயிட்டு, என் உடம்பு என்னமோ பண்ணுது. அவர் சொல்கிறார், அது உன் உடம்பு தானே, எனக்கு என்ன தெரியும். அவர் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு? என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கேட்குறாரு. அப்போ நல்லா நினச்சி பாருங்க, நம்ம உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர போய் காமிக்கிறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் திருமூலர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரிலாம் இருந்து நீ உடம்புக்கு எடுத்துக்காத. அப்போ அந்த உடம்புக்கு தான் யோக பயிற்சிகள் வகுக்கிறார். அப்போ உடம்பிற்கு யோக பயிற்சிகள், மனதிற்கு தியான பயிற்சிகள், இதை நீ பண்ணணும். இந்த கர்மாவுக்கு இந்த பூஜை முறைகள். முடிஞ்சு போச்சா? 3 விஷயம். உடம்புக்கு யோக பயிற்சிகள், மனதிற்கு தியான பயிற்சிகள், நம்ம கர்மாவை சரி பண்ணுறதுக்கு
பூஜை முறைகள். நம்ம இதெல்லாம் எல்லாம் இருக்குதா இல்லையாங்க? நான் சொல்றதா புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் நான் சொல்றதெல்லாம் புரியுது? ஓகே. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான நம்ம கருமை, அந்த கரும வினை. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், என்ன சொன்னா, இந்த இறைவனின் திருவடி மட்டும் நம்மளுக்கு திருவடி தரிசனம் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுங்களேங்க, இது கூட பண்ண தேவைன்றார். நீ கோயில் கூட போகாதன்றார். இறைவனின் திருவடி மட்டும் உனக்கு கிடைச்சிடுச்சுன்னா நீ கோயில் கூட போக தேவையில்ல, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, உனக்குள் நீ அனைத்தையும் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும். இந்த திருவடி ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நாமளே சிவனாயிடலான்றார். எவ்வளோ ஈஸி இல்லை? அந்த திருவடி ஞானம் எப்படிங்க கிடைக்கும்? குரு தான் சொல்லி கொடுக்கணும். திருவடி ஞானம் சிவமாக்க வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். ஐயோ, என்னங்க சிவலோகம் என்னென்னமோ சொல்றீங்க, பயமா இருக்குது. அந்த சிவலோகம் கிடையாது. திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும் என்றார். சிறை மலம்னா இந்த வாழ்க்கை என்ற இந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு வாழ்ந்துருக்கோம் பாருங்க. வாழ்க்கை இந்த பிறப்புக்குள்ள சிக்கிட்டு வாழ்ந்துருக்கோம், அது சிறை வாழ்க்கை. சிக்கிட்டு சிறை மலம், அதுக்குள்ள ஆணவம் கண்பம் மாயின்ற இந்த மலத்திலையும் அதுக்குள்ள கட்டிக்கிட்டு இந்த சிறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை திருவடி ஞானம் இருந்து அதை போய்க்கிடும். அப்புறம் சொல்றாரு, கருவழி வற்றதோர், அந்த கரு வழியை நம்ம பிறப்பு தொடர்க்குது அதையும் போய்க்கிடுமா. அதை நான் கண்டுகொண்டேன். அப்ப திருவடி தான் ரொம்ப முக்கியம். அப்ப இறைவனின் திருவடியை நாம் அடைய வேண்டும், அதை நாம் நமக்குள் பார்க்க வேண்டும். அந்த திருவடி தரிசனம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? திருவடி தரிசனம் சொல்றோம். அப்ப இதுக்கு மேல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மந்திரமாவதும் மா மருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும். மந்திரம் பண்றோம் இல்லையா? மந்திரம் பண்ணி நம்ம வாழ்க்கைய ஏதாவது மந்திரம் பண்ணி, ஏதோ பல மந்திரங்கள் பண்றோம், மந்திரங்கள் பண்ணி நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நம்ம போறோமா இல்லையா? பல மந்திரவாதிகிட்ட போறாங்க, இல்லை நாமளே பல மந்திரங்கள் பூஜை முறைகளை சொல்றோம். அந்த மந்திரம் சொல்லி பண்றோம். மந்திரமாவது மா மருந்தாவதும், எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து, அற்புதமான மருந்து. அந்த மருந்துக்கு பேர் என்ன? மாமருந்து. மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும். எப்படிலாம் இந்த வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் செய்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்கு பேர் தந்திரம். தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும். அன்னதானம் கொடுக்கலாமா, கோதானம் கொடுக்கலாமா, வஸ்திர தானம் கொடுக்கலாமா? எதுக்குமா இந்த தானம்லாம் கொடுக்குறோம்? என் பிரச்சனை சரியாகணும், அதுதான் கொடுக்குறோம். தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும் மந்திரமாவதும் மாமருந்தாவதும். அதுக்கப்புறம் சுந்தரமாவதும், அனைத்து விஷயமும் எனக்கு மிக அழகாக என் வாழ்க்கையில் நடக்கணும், எல்லாம் அப்படி இருக்கணும். சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும். இது எல்லாம் ஆகுதில்ல, நீ அதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாத. கடைசியில் சொல்றாரு, இதுக்கு எல்லாமே என்ன எந்தன் பிராந்தன் இணையடி தானே. அந்த பரபிரமனுடைய அந்த இணை அடி, அவருடைய அந்த திருவடி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா என்ன ஆயிடுமா? இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் தானம் தர்மம் அப்படின்றது எல்லாமே இதெல்லாம் கிடைச்சி நீ போய் கஷ்டப்பட தேவையில்லை. இறைவனின் சிவபெருமானின் திருவடியை மட்டும் நாம் பற்றிவிட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிடும். அப்ப அந்த திருவடியை எப்படி அடைய வேண்டும், அந்த திருவடி தரிசனம் எப்படி நம்மளுக்கு கிடைக்க வேண்டும், அப்படி என்ற அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுப்பதுதான் நம்மளுடைய நோக்கம். இதில் என்ன சொல்றோம்? அம்மா சொன்ன மாதிரி இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தாரண தியான சமாதி என்கின்ற அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்தை இங்க போதிக்க போறோம், சொல்லித்தர போறோம். அதற்கப்புறம் அஷ்டமா சித்துக்கள், அது தேவையில்லை, தெரிஞ்சவங்க அதையும் கற்றுக்கலாம். ஏன்னா எல்லாமே திருமந்தத்தில் இருக்குது, அத்தனை விதமான விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் மனித குலத்தின் நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றார். புரிஞ்சு போச்சு? எல்லாம் எதுக்கு செய்யணும்? நன்மைக்காக செய்யணும். அப்போ இந்த பௌர்ணமியில் நாம் கூடி இந்த சித்ரா பௌர்ணமியில் இருக்கிறோம் அப்படின்னா, நான் மனோபலம் சொன்ன பாருங்க ஒரு வார்த்தை. இன்னைக்கு சித்திரை பௌர்ணமி இல்லையா? இன்னைக்கு மனோபலம், அனுமானுக்கு மனோபலம் உடன்பலம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு என்னது? அனுமன் ஜெயந்தி. பாருங்க, அனுமன் பிறந்த நாள். மனோபலம் உடல் நலம், அதுக்கு தான் கொண்டாந்து வச்சிருக்காங்க அனுமன் ஜெயந்தின்னு. அப்போ ஸ்ரீராமருக்கு யாரு மிக நம்பிக்கையானவர்? யார்? அனுமன்.
அப்போ அதனுடைய ஜெயந்தி இன்றைக்கி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி எல்லாமே பார்த்தோன்னா மனதிற்கும் உடலுக்கும் நம் சிந்தனைக்கும் சித்தத்திற்கும் அறிவிற்கும் அனைத்திற்கும் அற்புதமான தினம் வந்து இந்த பௌர்ணமி. அதனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீங்கள் கலந்துக்கிட்டு அற்புதமான ஒரு பூஜை முறையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கர்மாக்கள் நமக்கு தீர்ந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். கர்ம வினை நம்மக்கிட்ட இருந்துட்டு நாம் என்ன பண்ணாலும் நம்மளால் முன்னேற முடியாது. என்ன இருக்கணும்? தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவங்கக்கிட்ட சாபத்தை வாங்கக்கூடாது. உடன் பிறப்புகளுடைய சாபத்தை வாங்கக்கூடாது. பெற்றவங்க பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. இதெல்லாம் பாவமாக வந்து அமையும். இதற்கு மேல் குரு சாபம், மிகப்பெரிய சாபம், அது வாங்கக்கூடாது. அது பிறவியே கெடுத்துரும். இன்னொன்று சொல்கிறாரு, நம்மளுக்கு அப்பா அம்மா நம்மளை நல்லா வச்சுருந்தாலும், நம்மளுடைய உடன்பிறப்பு நல்லா எல்லாம் இருந்தாலும், குரு மட்டும் சபிச்சிட்டான்னு வச்சிங்களேன், இறைவனே ஒதுங்கி நிற்பார். அப்படி சாபத்தை வாங்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, குரு சாபம் என்பது மிக மோசமானது. அது அந்த இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன்னும் அந்த பரிகாரம்லாம் சொல்லாமல் பாருங்க, பிரம்மகத்தி தோஷங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த தோஷங்கள் நம்மளை வந்து சார்ந்துடும். குரு சாபம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அவர்கிட்ட நல்ல விஷயத்தோடு நம்ம எங்கே இருந்தாலும் அவங்களுடைய போயிட்டு நம்ம வந்து ஒரு என்ன நம்மளால் முடியுமோ அது எங்கே வேணாலும் இங்கே இருக்கிற இடத்துல அங்கே வந்து பார்த்து பண்ணிக்கணும். அந்த சிவனடியார்கள் அது மாதிரி ஆளுங்க மற்ற இருக்கவங்க அவங்க வீட்டில் போய்ட்டு நம்ம எந்த சாபங்களும் வாங்கிக்கூடாது. எதுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு மறுபடியும் இந்த கர்மாவை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி சேர்க்கக்கூடாது. சேர்க்காம நாம் இந்த விஷயத்தில் வந்து இருந்தோம் அப்படின்னா இந்த கர்மா டைல்யூட் ஆகும். சரி, கர்மா வந்து போக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எதுவும் கர்மாவை போக்க முடியும். கர்மாவை போக்க முடியுமா? உண்மை புரிஞ்சுக்கிங்க, நம்மளால் கர்மாவை சத்தியமாக போக்க முடியாது. ஐயையோ வந்ததே வேஸ்ட்டா, எல்லாருக்கும் ஓடு, என்னடா திடீர்னு கொண்டு தூக்கி போட்டாரு கிளைமேக்ஸு. கர்மாவை தீர்க்க முடியாது, ஆனால் கர்மாவை டைல்யூட் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? டைல்யூட்னா புரியுதா? அதை நீர்த்து போக செய்யலாம். எப்படிங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்போ இது ஒரு 1 லிட்டர் பாட்டில்னு வச்சுங்களேன். இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இதில் ஒரு 1/2 கிலோ சக்கரை போட்டால் எப்படி இருக்கும்? தித்திப்பு அதிகமாக இருக்குமா இருக்காதா? இனிப்பு இருக்குமா? சரி, ஒரு 50 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டா இனிப்பு தெரியுமா? அவ்வளோதான்மா மேட்ரு. சிம்பிள் லாஜிக். இந்த கர்மாவை என்ன பண்ணுறோம்? டைல்யூட் பண்ணிடுறோம். வேறு மேட்ரே கிடையாது. கர்மாவை கரைக்கலாம் முடியாது, அதை வந்து போக்கலாம் முடியாது. ஆனால் அது இல்லாமல் ஆக்கிடுறோம். அது வந்து நீர்த்து போக வச்சிடறோம். அதோட டென்சிட்டியை, அதனுடைய சக்தியை குறைச்சிட்றோம், வீரியத்தை குறைச்சிட்றோம். அப்போ என்ன ஆகிடும்? ஃப்ரீ ஆகிடும். சுமையை தூக்கி வச்சுருக்குறோம், அது என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நேரம் பக்கத்தில் ஒரு கொம்பை வச்சு அதில் அப்படி தூக்கி வச்சிடறோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறோம். அந்த மேட்ரு தான் இது. எல்லாருக்கும் வந்து புரியாது, என்னமோ செய்கிறாங்க அப்படின்னு. எல்லாரும் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடன் ஓன் பற்று நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் வாழ்வில் நான் அடைஞ்ச அந்த வெற்றியை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும், உங்களால் முடியும், அதை நம்மளால் முடிஞ்சது செய்யணும்னு சொல்கிறது தான் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையில் அவங்கவுங்க நல்லா இருக்கணும். நம்ம சிந்தனையே நல்லா இருக்கணும். எதனா என்ன சொல்லிட்டு போயிடு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்ன வேணாலும் என்ன போய் என்ன பண்ணுறாரு செய்கிறாரு சொல்லிட்டு போ, அதை பற்றி கவலை. என்னுடைய நோக்கம் என்ன? நல்லா இருக்கிறியா, அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்போ நம்மளால் முடிஞ்சது எத்தனை பேருக்கு நம்ம இதை செய்ய முடியும்? இது தர்மம். இதை செய்யணும். செய்துட்டு அதாவது சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம இருந்தாலும் அது அதர்மம். அது பொருளாக இருந்தாலும் சரி, அறிவும் சரி. தான் பெற்ற அறிவு ஒருத்தர் கொடுக்காம இருந்தாலும் அதுவும் அதர்மம். தான் செய்து கட்டு வச்சிருக்க கலையை ஒருத்தர் கொடுக்காம இருந்தாலும் அதுவும் அதர்மம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தர்மத்தின் வழியில் நாம் வாழ்க்கையை செய்யணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களும் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? முன்னுக்கு கொண்டு வரணும், மேல் ஏற்றி எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இது அனைத்து நம்ம செய்துட்ருக்குது.